ஸோ guys, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கு கிறிஸ் vlog லைஃப்ஸ்டைல் நம்ம சேனல் தான். நம்ம சேனலில் உங்கள் சேனல் நம்ம எல்லாம் ஒரு மெம்பர் தான். நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் கொடுத்தா கூட ஒரு 40 லைக் கிட்டே வரும். அது நம்மளோட வீடியோவை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நிறையா இல்லையா. ஸோ நீங்கள் பண்ண லைக்கு கமெண்ட் அதனால நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ ஒரு லைக் தானே தட்டி விட்ருங்க, லைக்கை போட்டு விட்ருங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கடைசியில் தான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். என்ன வீடியோ ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நீங்கள் பார்க்க போகிற என்ன வீடியோனா ஷாம்பூ கண்டிஷனர் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம் ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு வீடியோ போட்டு கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டே பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ஷாம்புலாம் எப்படி யூஸ் பண்ணுறது தெரில. சும்மா கையில் அப்ளை பண்ணிட்டு தலையில் தேய்ச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது தான் ஷாம்புன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ண மாட்டேன் தெரியும், நல்லா சொல்கிறாங்களோ நீங்கள் கேட்காம இல்லையா, ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் கடைசியில் சொல்கிறேன். ஷாம்பு எதுக்கானு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஷாம்பு எதுக்காகனா வந்து உங்கள் ஹேரில் உள்ள டெட் அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் வெளில போய்ட்டு வருவீங்க, உங்கள் பொல்யூஷன் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஸ்கேல்பில் அழுக்க ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஷாம்பு யூஸ் ஆகுது. ஸோ அது என்ன தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஷாம்பு யூஸ் பண்ணாலும் உங்கள் ஹேரில் உள்ள நேச்சுரலாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும், சீபம் ஆயில். அந்த ஆயிலாக ஃபுல்லாகவே ஷாம்பு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிவிடும். நீங்கள் கேட்கலாம், நான் வந்து நேச்சுரல் ஷாம்பு யூஸ் பண்ண போகிறேன், கெமிக்கலாக கெமிக்கல் இல்லாமல் ஷாம்பு தயாரிக்க முடியாது. அதை அடித்து சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால்லாம் ஆகாது, ஹேர் க்ரோ ஆகும், அப்படி பிளாப்ளாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஷாம்பு யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா உங்கள் ஹேரை க்ளீன் பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அதுவுமே நீங்கள் ரெகுலராக ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் அதுலேயுமே ஆகும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேர் ஃபால் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் டிச்சஸ் ப்ராப்ளம் வரலாம், டேண்ட்ரஃப் வரலாம், நிறைய ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் ஷாம்பு மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு நேச்சுரலாக ஒரு ஆயில் தேய்க்கணும். ஆயில் அப்ளை பண்ணுவீங்களா, அதுவுமே ஒரு மெத்தட் இது. அப்படி இல்லைனா கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். கண்டிஷனர் எப்படி யூஸ் பண்ணால் அதுவுமே சொல்கிறேன் நான் உங்களுக்கு கடைசியில். கண்டிஷனர் எதுக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஹேரில் உள்ள அந்த நேச்சுரல் ஆயிலெலாம் வந்து போயிடுது இல்லையா, உங்கள் ஹேருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆயில் கொடுத்து உங்கள் ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வைக்கிறதுக்கு தான் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறாங்க. கண்டிஷனரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அப்புறம் சில்கியாக இருக்கும், நேச்சுரலாக ஆயில் பிடிச்ச மாரியாக இருக்கும். ஸோ உங்கள் ஹேரு கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஹேரு. அது இல்லாமல் நான் அன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பிராண்ட் என்னென்னா நைல் நேச்சுரல் ஷாம்புவும் ட்ரெஸ்ஸமி கண்டிஷனர் தான். நானுமே ட்ரெஸ்ஸமி ஷாம்புவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது இன்னுமே பர்சனல் ஃபேவரட் தான் எனக்கு. அதில் வந்து சர்க்குலர் ஷாம்பு இருக்கும், ஸ்டைலிங் ஷாம்புன்னு சொல்லிட்டு. அது யூஸ் பண்ணால் உங்கள் ஹேர் செம்ம ஸ்ட்ரைட்டாகும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ நான் வந்து நேச்சுரல் ஷாம்பு, கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக உள்ள ஷாம்புன்னு சொல்லிட்டு தான் நான் நைல் நேச்சுரல் ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிஷனர் வந்து ட்ரெஸ்ஸமி கண்டிஷனர் தான். அது எனக்கு மாற்றுறதுக்கு மனசு வரல, ஏன்னா அது சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் கண்டிஷனரும் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறது கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்மளே வந்து ஷாம்புக்காக ஒரு டெடிக்கேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், பெஸ்ட் ஷாம்பு இன் இந்தியான்னு சொல்லிட்டு, நைல் நேச்சுரல் ஷாம்புவாக. அந்த வீடியோ பார்க்கலாம்னா பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கும். நான் லிங்க்கும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கேட்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டேன்னு கேட்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் வந்து எப்படி யூஸ் பண்ண காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து நைல் நேச்சுரல் ஷாம்புலேயே பொல்யூஷன் கண்ட்ரோல் ஷாம்புன்னு இருக்குது. அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஷாம்பு அது. அந்த ஷாம்புவோட வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறேன், இல்லைனா அந்த வீடியோ வராது. நம்ம சேனலில் உள்ள பார்க்க வியூவர்ஸ்க்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் நான் வீடியோ நல்லா இருந்தால் போடுறேன். ஷாம்பு நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா, இல்லைனா அந்த வீடியோ போடலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் நான் சொல்லியிருப்பேன். அடுத்து அங்கே தான் போகிறோம். போய் நம்ம வந்து பார்ப்போம் எப்படி ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ண சொல்லிட்டு. வாங்க அங்கே போகலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க, வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணியில் வந்து ஷாம்புவை ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. என் ஹேருக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் லைட்டாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ண வாட்டர் இருக்கு இல்லையா,
அதை வாஷ் பண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்க உங்கள் ஹேரை ஃபுல்லாகவே. வாஷ் பண்ணிட்டு அடுத்து கண்டிஷ்னர் தோற்று பாருங்களேன். இது லைட்டாக கையில் எடுத்துகிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு 3 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். 3 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். அதுவரையும் பாடி ஃபுல்லாக சோப்பு போட்டுட்டு 3 மினிட்ஸ் அப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க ஹேரை. 3 மினிட்ஸ் மேலே விட்டுக்கலாம். 3 மினிட்ஸ் மினிமம் விட்டணும். விட்டுட்டு உங்கள் ஹேரை எந்த சைடில் நீங்கள் சீவிங்களோ அந்த சைடு இப்படி அந்த சைடில் சீவின மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோ ஷாம்பூ கண்டிஷன் யூஸ் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாய், see you in the next video.